ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் ரீபான் மேன்வாவோட 64வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மற்ற 63 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இன்னும் போய் தங்குறப்ப அந்த பையனுக்கு வந்துட்டு நீ இதை இமிடேட் பண்றனா உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்சோ நோக்கினோட பயணத்தை வந்துட்டு தொடர்ந்து இருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு அந்த கான்சோ எனக்கு போயிட்டான். கான்சோ இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, எனக்கு வந்துட்டு மாஸ்டர் இந்த இடத்துல நின்று இந்த சன்செட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுவாரு, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கிறப்ப திடீர்னோட மாஸ்டர் பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல கால் வச்சு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோ வந்துட்டு மாஸ்டர் எனக்கு நல்லா தெரியும், மாஸ்டரோட மிச்சம் இருக்கிற பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அபேண்டன் பட்டு கீழே கிடக்கும். பட் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அவரோட ரிமைன்ஸ் வந்துட்டு என்னால ரெக்கவர் பண்ண முடியுமா? ப்ராபப்ளி அது இம்பாசிபிளா கூட இருக்கலாம். ஏன்னா 10 வருஷத்துல அவரோட எலும்பு கூட புதஞ்சு போயிருக்கும். என்னால பண்ண முடிஞ்சது எல்லாமே அவரோட ஞாபகம் இங்க ஒரு மெமோரியல் டேப்லெட் வந்துட்டு பில்ட் பண்றதுதான். அதுக்கப்புறம் என்னோட மெமரிஸை வச்சு பர்சனலா அவரோட ஆனிவர்சரி மட்டும் செலிப்ரேட் பண்றதுதான். இதுதான் கோல்டு, இதுதான் ஹார்ஷ் ரியாலிட்டி. பட் என்னால இப்போதைக்கு இந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறான். அந்த கான்சோல குவான்யூக்கு வந்துட்டு டெடிகேட் பண்ணி 3 விதமான ஷ்ரைன்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுல இருக்கிறதுலே ஓல்டஸ்டான ஒரு ஷ்ரைனுக்கு தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு போறான். எதுக்காக அப்படின்னா அங்க ஒரு கல்லை வந்துட்டு தொட்ட உடனேமே அதுக்கு கீழே சீக்ரெட்டான ஒரு பேசேஜ் வந்துட்டு ஏற்படுது. அப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட கீயை வந்துட்டு அந்த இடம் ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்றான். பட் யாருமே இல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட் பேசேஜுக்குள்ள போறான். உள்ள போனா மூங்கில் காடு. ஹீரோ வந்துட்டு இப்ப நான் இங்க போயிட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு பழைய இல்யூஷரி ஆர்ட். யாராச்சும் இந்த இடத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மூங்கில் காடு மாதிரியான ஒரு பொய்யான சீனரியை வந்துட்டு உருவாக்கி அதோட சென்ட் மூலமா அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றதுதான் இது த 900 பேம்பூ ஃபாரஸ்ட். அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி இருக்கிறது தான் 3 லேயர் ஆஃப் மெக்கானிக்கல் டிவைஸ் இருக்கிற ஒரு டோர் லாக். இது வந்துட்டு எப்படி அன்லாக் பண்ணிட்டு போகணும்? மேபி நான் வந்துட்டு ஹேண்டில் லெஃப்ட் சைடு 3 டைமும் 5 டைம்ஸ் ரைட் டைமும் இருந்துட்டு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இதுதான் சாங்னான் ஸ்கூலோட ஒரு சேஃப் ஹவுஸ். இது வந்துட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தின நிறைய ரெக்கார்ட்ஸையும் அதுக்கப்புறம் அதர் ரிலேட்டட் ஸ்டடிஸையுமே வந்துட்டு கண்டெயின் பண்ணிருக்கு. இவ்வளோ சீக்ரெட்ஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் வெளியே அந்த அளவுக்கு செக்யூரிட்டி மெஷர்ஸ் வந்து அவங்க எடுத்திருந்தாங்க. நிறைய பேர் இந்த சாங்னான் ஸ்கூலோட சீக்ரெட்ஸை வந்துட்டு திருடணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஈவன் ஒரு லிட்ரேச்சர்ல இருக்கிற பேப்பர் வெளியே வந்தவனா கூட அது வந்துட்டு மார்ஷியல் சொசைட்டில ஒரு மிகப்பெரிய ஸ்டிரை வந்துட்டு ஏற்படுத்தும். தோ யாருமே இவ்வளோ வேல்யூபிளான நாலேஜ் இந்த இடத்துல இருந்தும் கூட தேவையில்லாம ரத்த செந்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ சாங்னான் ஸ்கூல் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருந்துட்டு இந்த சேஃப் ஹவுஸ் அவங்களோட ரெக்கார்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பில்ட் பண்ணிருக்காங்க. ஷாவ்லின் கிட்ட இருக்க அளவுக்கு இந்த லைப்ரரியை வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ஹெவன்லி டீமன் கல்ட்டோட டிவைன் வால்ட் ஆஃப் த டெமானிக்ஸ் அளவுக்கு கூட சைஸ்ல நம்மளால கம்பேர் பண்ணிட முடியாது. பட் சப்போஸ் இந்த எல்லா ஷெல்ஃப் லிஸ்ட்லயுமே பினாமினாலான பிரேக் த்ரூஸும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தின ஸ்டடிஸும் இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 கிரேட் லைப்ரரி அளவுக்கு இதுவுமே வேல்யூபிளானது தான். என்னோட மாஸ்டர் ஏதாச்சும் ஒளிச்சு வச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெல்ஃபுக்கு முன்னாடி போயிட்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்ட் பண்றான். ஏன்னா போன வாழ்க்கையில் அவரு என்னோட பர்சனல் கோல் என்ன தெரியுமா, நான் வந்துட்டு ரிசர்ச் பண்ண ஸ்டடியை வச்சு இந்த புக் ஷெல்ஃப் முழுக்க நான் வந்துட்டு புக்கால நிரப்பணும். என்னோட சக்சஸருக்குமே அதே ஒரு பொறுப்பு தான் இருக்கு. சோ நீயுமே நிறைய ஸ்டடி பண்ணி இந்த ஷெல்ஃப் வந்துட்டு நிரப்பணும், சரியா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஹீரோ வந்துட்டு இந்த ஷெல்ஃப்ல மோஸ்ட் ஆஃப் த மார்ஷியல் ஸ்டடிஸ் புக் தான் இருக்கும். பட் அங்க இருக்கிறது வந்துட்டு புக்கு கிடையாது, அது வந்துட்டு ஒரு உட்டால மேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கேர்லெட் பாக்ஸ். அப்படிங்கிறப்ப அது திறந்து பார்த்தா ஒரு நைஃபும் ஒரு லெட்டர் வந்துட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு என்ன நைஃப் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை படிச்சு பாக்குறப்ப அதுல இதை வந்துட்டு ரீச் பண்ணிருக்க அப்படின்னா கண்டிப்பா நீ வந்துட்டு சர்வே ஆயிருக்கணும். அது மட்டும் இல்ல, இது பண்ணிக்கிறப்ப நான் கண்டிப்பா இந்த உலகத்திலே வந்துட்டு இருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் நீ வந்துட்டு சர்வே ஆயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷம் தான் படணும் மை ஸ்டூடெண்ட். எனக்கு தெரியும் உனக்கு வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் உன்னோட மாஸ்டரா இந்த மாதிரி ரீசெண்ட் ஈவெண்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய மிஸ்டேக்ஸ் அரௌண்ட் ஆயிருக்கிறப்போ அதுல வந்துட்டு நீ இன்வால்வ் ஆக கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அப்படின்னு எழுதி இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட மாஸ்டரோட ஹேண்ட் ரைட்டிங் தான். பட் ஒய் மாஸ்டர், எதுக்காக அவருக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்து அதை வந்துட்டு என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெலிபரேட்டா முடிவு பண்ணிருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்ப என்னோட மாஸ்டர் இது வந்துட்டு உனக்கு ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது. இது எல்லாத்தையுமே மறந்துட்டு அமைதியான ஒரு இடத்துல வந்துட்டு வாழு. அதுதான் நீ நீண்ட காலம் வாழ்றதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு வழி. இங்க பாரு, உன்னோட லைஃபை வந்துட்டு நீ ரிவெஞ்சை வந்துட்டு சீக் பண்ணிட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா ஆசைப்படவே மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாதையில போனோம் அப்படின்னா முடிவே இல்லாம ரத்த சிந்துற ஒரு பாதையா தான் அது இருக்கும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சச்ச ஃபர்ம் வேர்ட்ஸால இவர் வந்துட்டு எனக்காக எனக்கு கவலைப்பட்டு எழுதியிருக்கிறாரு. அது வந்துட்டு கிட்டத்தட்ட அவர மாதிரியே தான் இருக்கு. மாஸ்டர், நீ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு புரியுது. பட் என்னோட ரிவெஞ்சை கிவ் அப் பண்றதுக்கு ஒன்று டூ லேட் ஆயிருச்சு. என்னோட இந்த புது லைஃபை ரிவெஞ்சுக்காக
மட்டும்தான் இருந்துட்டு இவ்வளவு நாளைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நடக்கல, நானுமே அந்த இடத்துல இறந்து போயிட்டேன். உங்களுக்கு அது அவேரா இருந்துச்சான்னு தெரியல, பட் டாக் யூலும் அவனோட ஃபாலோவர்ஸ் இருந்துட்டு சாங்னான் ஸ்கூலை வந்துட்டு மொத்தமா இருந்துட்டு முடிச்சு கட்டணும், யாரையுமே உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்டாக் பண்ணியிருக்கானுங்க. உங்களோட விஷயம் வந்துட்டு நான் சர்வே ஆகி இந்த செக்டை வந்துட்டு கண்டினியூ பண்ணணும். கண்டிப்பா அது ஒரு இம்பாசிபிளான ட்ரீம் கிடையாது, பட் ஆஃப்டர் ஆல் திஸ் நான் வந்துட்டு இந்த சான்ஸ் வந்துட்டு பெற்றிருந்திருக்கேன். சோ இது வந்துட்டு வெஞ்சன்ஸ்க்கான ஒரு சான்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த லெட்டர்ல ஹவவர் நீ வந்துட்டு உண்மையாலுமே ரிவெஞ்சுக்காக இதெல்லாம் பண்ணல, இந்த மார்ஷல் சொசைட்டிக்கு ஒரு ஜஸ்டிஸை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சனா மட்டும் இதை வந்துட்டு நீ தொடர்ந்து ரீட் பண்ணு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஜஸ்டிஸா, என்னோட மனசுக்குள்ள இனிமேல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதே கிடையாது மாஸ்டர். ஹீரோஸும் அதுக்கப்புறம் நியாயமான பீப்புளும் இருந்துட்டு சீக்கிரமா சாகணும் அப்படின்னு டெஸ்டின் பண்ணப்பட்டிருப்பாங்க. நான் வந்துட்டு என்னோட மனித அந்த நேச்சரே இருந்துட்டு விட்டு கூட அளவுக்கு மாற மாட்டேன். பட் நான் வந்துட்டு ஒரு ஹீரோவாவோ ஒரு நியாயமானவனோ வர ஆசையே கிடையாது. அதனாலதான் மாஸ்டர் நான் வந்துட்டு ஜஸ்டிஸ்க்கு பதிலா பியூர்லி என்னோட வெஞ்சன்ஸுக்காக மட்டுமே இதை வந்துட்டு நான் படிக்க போறேன். சோ என்னை வந்துட்டு மடிச்சிருங்க. அந்த டாகியோட ஹார்ட்ல என்னோட ஹேட்ரட் முடியிற வரைக்கும் டீப்பா வந்துட்டு நான் என்னோட கத்தியை வச்சு குத்தாம விட மாட்டேன். எதுக்காக டெமானிக் டெக்ஸ்ட் மூலியமா நம்மள வந்துட்டு ஃப்ரேம் பண்ணாங்க, நம்மளோட டெத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டுக்கிறத படிக்கிறப்ப நீ வந்துட்டு மார்ஷல் சொசைட்டிக்கு ஜஸ்டிஸை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சனா இந்த நைஃபையும் இந்த லெட்டரையும் இருந்துட்டு கொண்டு போயிட்டு ஹூபேல இருக்கிற ஈச்சாங் அப்படிங்கிற இடத்துக்கு போ. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பிளட் செக்டோட மாஸ்டரை வந்துட்டு நீ போய் பாரு. நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற எல்லா உண்மையும் அவர் உனக்கு சொல்லுவாரு. நீ படிச்சதுக்கு அப்புறம் இந்த மெசேஜை வந்துட்டு அப்படியே எரிச்சிரு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நீ வந்துட்டு கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எழுதியிருக்காப்ல. அதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ இருந்துட்டு இந்த லெட்டர்ல தான் என்னோட மாஸ்டரோட லாஸ்ட் ட்ரேசஸ் இருந்துட்டு கண்டெயின் ஆயிருக்கு, பட் இதை வந்துட்டு எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரா. எனக்கு வந்துட்டு அதை பண்ற ஆசை இல்லை, எனக்கு இதை வந்துட்டு சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு தான் ஆசை. பட் என்னோட மாஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏமே இல்லாம ஒரு விஷயத்தை ரெக்வஸ்ட் பண்ற ஆளே கிடையாது. கண்டிப்பா இவருக்குன்னு சில காரணங்கள் இருக்கதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எரிச்சிட்டு இந்த கார்னர் ஆஃப் த லெட்டர் மட்டும் ஏதோ ஒரு காரணத்துக்காக எரிய மாட்டேங்குது. வெயிட், அதில் ஒண்ணு என்னமோ எழுதியிருக்கு அப்படிங்கிறப்ப இம்பீரியல் கோர்ட்டை வந்துட்டு நம்பாத அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது இம்பீரியல் கோர்ட்னாலும் கவர்மெண்ட்னாலும் ஒண்ணுதான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோ வந்துட்டு என்னோட மாஸ்டரோட லாஸ்ட் வேர்டு வந்துட்டு இம்பீரியல் கோர்ட்டை பத்தி வார்னிங் கொடுக்கறதா. இதை வந்துட்டு நான் எப்படி எடுத்துக்கிறது? இதுக்கு முன்னாடி அந்த சேஜ் ஜின்மியாங் வந்து சொன்ன அந்த எல்லா விஷயத்தையுமே இவர் வந்துட்டு உண்மை அப்படின்னு வெரிஃபை பண்றாரா? உண்மையாலுமே அந்த இன்வெர்டர்ஸ் கையோட கல்ட் மெம்பர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிட்டாங்களா? அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோட மாஸ்டருக்கு வந்துட்டு இதை பத்தி தெரிஞ்சிருக்கா? ஈச்சாங் அண்ட் ஹியூபேயா இங்க இருந்து அது வந்துட்டு ரொம்பவே லாங் வே, குதிரையில ரைடு பண்ணி போனா கூட செவரல் டேஸ் வந்துட்டு ஆகும். தட் சைட் ஷின்ஷங்கோட கிங்கோட பேலஸ்க்கு போற வழியில தான் அதுவும் இருக்கு. பட் இது வந்துட்டு ஈஸியான ஜேர்னி கிடையாது அப்படிங்கிறான். அதுக்கு வந்துட்டு அவன் சொல்றதுக்கு காரணம் இந்த ஈஷாங்க்கு போற ஜேர்னி வந்துட்டு ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுக்கான கிடையாது. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அந்த ஈச்சாங் இருக்கிற ஹியூபே அப்படிங்கிற ப்ராவின்ஸ் இருந்துட்டு ஹீரோ மாதிரியான ஆளுக்கு வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரஸான பிளேஸ். ஏன்னா ஷாவோலின் அதுக்கப்புறம் ஊடாங் ரெண்டு பேருமே ரொம்பவே எப்படி சொல்றது ஒரு டாயோசம்னு சொல்லுவாங்க, துறை மாதிரி ரொம்ப நேர்மையானவங்க. அந்த மாதிரி அந்த 10 கிரேட் செக்ஸ்லயே இவங்க ரெண்டு பேருக்கு தான் மோஸ்ட் அட்மைரபிள் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அது ரெண்டுமே அங்கதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜூகே அப்படிங்கிற ஆபரேஷன் பேஸுமே அங்கதான் இருக்கு. இந்த லேண்ட் முழுக்க பயங்கரமான இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணக்கூடியவங்க அவங்க தான். அது மட்டும் கிடையாது, ஹீரோ வந்துட்டு மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அந்த மார்ஷல் செக்டுமே சேர்ந்து இருக்குல்ல மார்ஷல் அலையன்ஸ், அதோட ஹெட் குவார்டர்ஸே அந்த ஹியூபேல இருக்கிற ஹாங்கோ அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. ஹீரோ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல ஹெவன்லி டீமன் கல்ட்டோட லீடர் இருந்துட்டு தனியா போறது அப்படிங்கிறது யாராச்சும் ஒருத்தங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, என்னால கூட அங்க இருந்து எதுவுமே ஆகாம தப்பிக்க முடியாது. என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸோட லெவல் அப்படிங்கிறது ஆல்ரெடி பர்ஃபெக்ஷன் வந்துட்டு ரீச் பண்ணிருச்சு. என்னோட உண்மையான பிரசன்ஸ் வந்துட்டு நான் நினைச்ச மாதிரி என்னால அந்த இடத்துல ஒளிச்சு வைக்க முடியும். சோ ஆல்மோஸ்ட் அது சேஃப் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். யாராலுமே டெமானிக் கல்ட்ட சேர்ந்த அந்த ஒரு கீ வந்துட்டு என்கிட்ட இருந்து சென்ஸ் பண்ண முடியாது. பட் அந்த 2 ஸ்டார்ஸ் அவங்களுக்கு பக்கத்துல நான் போனேன் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். பட் அவங்கள பார்க்கறது வந்துட்டு ரொம்பவே சான்ஸ் கம்மி. அந்த 2 ஸ்டார் அப்படிங்கிறவங்க தான் இந்த மார்ஷல் சொசைட்டியோட கார்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புத்திஸ்ட் ஸ்டார் இருந்துட்டு ஷாவலின் டெம்பிள்ல பல வருஷமா அவனை வந்துட்டு ஹைடன் பண்ணி வச்சிருக்கான், பப்ளிக் வந்துட்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஸ்வாட் ஸ்டார் இருந்துட்டு அதை விட தூரமான ஒரு பகுதியில வந்துட்டு ஒளிஞ்சிருக்கான். ஒரு துறை மாதிரி மவுண்ட் பெக்டூல வந்துட்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூமர்ஸ் இருக்கு. இதனாலதான் சில பேர் இருந்துட்டு புத்திஸ்ட் ஸ்டார் இருந்துட்டு புத்திஸ்டோட மைண்ட்ல வந்துட்டு ஒளிஞ்சிருக்க சூஸ் பண்ணிருக்கான். மீன்வைல் த ஸ்வாட் ஸ்டார் இருந்துட்டு ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்வாட்ஸ்க்குள்ள வந்துட்டு வாழ வந்துட்டு முடிவு பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட கன்சர்ன் என்ன அப்படின்னா அந்த டாக் யூல் தான். தோ நான் போற ஈஷாங்க்கும் அந்த ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிற ஹாங்கோக்கும் இடையில பெரிய டிஸ்டன்ஸ் இருந்தாலும் கூட ஸ்டில் அது வந்துட்டு கொஞ்சம் பிரிட்டி க்ளோஸ் மாதிரி தான். ரொம்ப சான்ஸ் வந்துட்டு கம்மி தான். பட் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்
விஷயம் வந்துட்டு கிடையாது. நான் வந்துட்டு அவனை பார்த்தேன் அப்படின்னா என்னால என்ன கோவத்தை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இது வரைக்கும் நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அவனை இது வரைக்கும் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்ததே கிடையாது. பட் நேருக்கு நேர் பார்த்துட்டு அப்படின்னா என்னோட கோவத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஃபியூஜியான்ல இருக்கிற மவுண்ட் ஊயிம் அப்படிங்கிற இடத்துல நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பா இந்த ஒர்க் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கீழே போயிட்டு நல்லா ஒரு ட்ரிங்க் சாப்பிட போறேன் அப்படிங்கிறப்ப என்ன எனிகேஸ் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல என்னதான் தோண்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தண்டு உனக்கு அது தெரியாதா, இந்த இடத்துல இரும்பு சுரங்கம் வந்துட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான் அதுதான் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு இரும்பு சுரங்கமா நான் சில்வர்ல கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு அது கோல்டு இல்லையா அப்படிங்கிறப்ப அப்படின்னா என்ன பர்பஸுக்காக கூட தெரியாம தான் நம்ம இங்க தோண்டிட்டு இருக்கோமா அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் அதை நம்ம கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம், நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் தோன்றோம், அதுக்கு வந்துட்டு காசை வாங்கிட்டு போறோம் அப்படிங்கிறப்ப அதுவும் சரிதாமே சொல்லிட்டு அப்படி சொல்லியிருந்தாலும் எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பேடான ஃபீலிங் வருது. மேபி நான் வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கிறேன் போல. நான் ரொம்ப டயர்டா இருக்கலாம், இந்த கேம்பிளிங்ல வந்து டெப்ட் தான் இதுக்கெல்லாம் காரணம். நான் வந்துட்டு என்னோட கடன் எல்லாத்தையுமே அடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி சூதாடவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஹே ரூக்கி வந்து என் கூட ரெஸ்டட் நீ ஒரு ஓவர் டூ பண்ண அப்படின்னா உனக்கு வந்துட்டு இன்ஜூர் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த பையன் வந்துட்டு தட்ஸ் ஓகே, நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், இந்த இடத்துல தோண்டி முடிச்சவரை நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறப்ப வாட்டர் டிலிஜென்ட்டான யங் மேன் எனக்கு மட்டும் பொண்ணு இருந்துச்சு கண்டிப்பா நான் அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறப்ப பொண்ணா ஹே மேட் உன் ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே உன்னோட பொண்ணுக்கு வந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன் யாருமே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு சண்டை போட்டு இருக்காங்க. அப்பதான் சூப்பர்வைசர் பேக்கி ஜாங் அப்படிங்கிறவ வந்துட்டு ஹே எவ்ரிஒன் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மறுபடியும் நீங்க இப்படி ரெஸ்ட் எடுக்கிறது வந்துட்டு ஹையர் அப்ஸ் பார்த்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்துட்டு ட்ரபிள்ல மாட்டிக்குவோம் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கவங்க வெல் இங்க பேரு எப்பவுமே புலம்புற பாவமான நம்மளோட சூப்பர்வைசர் பாய் ஃபைன் நாங்க வந்துட்டு ஒர்க்குக்கு போறோம் அப்படிங்கிறப்ப அங்க ஒரு பையன் வந்துட்டு தோண்டிட்டு இருந்தாலையா அவன் வந்துட்டு தோன்றப்ப டங்குன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. அங்கெல்லாம் வாட் இஸ் இட், அது வந்துட்டு தங்க சுரங்கமா அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு இல்ல இது வந்துட்டு ஏதோ சவப்பேட்டி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.